செல்லப்பாண்டி வீட்டுக்கு அழுக்கு சட்டையோட உள்ளே போகிறத பார்த்துக்கிட்டே வசந்தி வந்து என்னங்க ஆச்சு, அந்த வீட்டுக்கு போய் பேசிட்டு வரேன்னு சொன்னீங்க அப்படின்னு அங்கே வசந்தி கேட்குறாங்க செல்லப்பாண்டிக்கிட்ட. செல்லப்பாண்டியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு, நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க எங்கள் தமிழ்ச்செல்வி, அப்பா ஒரு நிமிஷம் இல்லைங்க அப்படின்னு அதட்டலோட சொல்ல, என்னம்மா என்னாச்சு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போகும்போது நல்ல வெள்ளையும் சொல்லையுமா நல்லா தான் போனீங்க, இப்படி வரும்போது திரும்பி இப்படி கீழே விழுந்து வந்திருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒன்றும் இல்லைம்மா, வர்ற வழியில் நான் கால் தடிக்கு கீழே விழுந்துட்டேன், அதாம்மா சட்டையெல்லாம் இந்த அளவுக்கு அழுக்காயிடுச்சு அப்படின்னு சொல்ல, இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க, உண்மையை சொல்லுங்கப்பா அப்படின்னு எங்கள் தமிழை கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தமிழ் விடு தமிழ் அப்படின்னு வசந்தி சொல்லும்போது, அம்மா நீ அச்சி என்கிட்ட உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கோபத்தில் கத்த, தமிழ் ஏன் இப்படி கத்துற, வயிற்றுல பிள்ளையை வச்சிட்டு இருக்க, நீ பிள்ளை சத்தெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்ல, ஐயோ என்கிட்ட இப்போ உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையான்னு தமிழ்ச்செல்வி கத்தும்போது, உனக்காக தாண்டி உன் அப்பா அந்த வீட்டுக்கு போய் பேசலான்னு போனார், என்ன தாங்க ஆச்சு அப்படின்னு வசந்தி அழுதபடி கேட்க, அந்த வீட்டில் இருக்க யாரும் நான் சொல்ல வரதை கேட்க தயாராகவே இல்லை, அங்கே சேது மாப்பிள்ளை என்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாரு, அதான் கீழே விழுந்ததில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு செல்லப்பாண்டி சொல்லும்போது, இது கேட்ட தமிழுக்கு வர்ற கோவத்துக்கு அளவே இல்லாமல் இருக்கு. பயங்கரமாக கோவப்படுறாங்க தமிழ்ச்செல்வி. அப்பா வாங்க போகலாம் அப்படின்னு கையை பிடிச்சு இழுக்க, எங்கடி அப்படின்னு வசந்தி கேட்க, அம்மா அப்பாவுக்காக நீ பேசலனாலும் பிரச்சனை இல்லை, அப்பாவுக்காக நான் கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பாவை கூட்டிகிட்டு வேகமாக கிளம்புறாங்க தமிழ்ச்செல்வியும். அடியே நில்லடி அப்படின்னு சொல்லும்போது அங்கே அவங்க அப்பாவும் வேண்டாம் வேண்டான்னு எவ்வளவோ சொல்கிறாங்க, ஆனால் தமிழை கேட்காம இங்கே தான் அப்பாவை கூட்டிகிட்டு நேராக அந்த பெரிய வீட்டுக்கு போய்ட்றாங்க. பெரிய வீட்டு வாசலில் நின்று தமிழ்ச்செல்வி வேகமாக சத்தம் போட, யோ வெளியே வாங்கய்யா அப்படின்னு கத்த உள்ள நடேசன், அதுக்கப்புறமா இந்த சேதுன்னு எல்லாருமே வெளியே வராங்க. உனக்கெல்லாம் மனசாட்சியில் என் வீட்டுக்கு வந்த அப்பாவை இப்படியே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவேன், அவரை நீ ஒரு மனுஷனா கூட மதிக்கிற வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்க, உன் அப்பனை நான் இதுக்கடி மதிக்கணும், உன் அப்பனை மனுஷனா மதிக்கணும்னா அவன் முதல்ல மனுஷனா நடந்திருக்காராம், குடிகாரன், எங்கே பார்த்தாலும் குடிச்சிட்டு ஊர் முழுக்க கடன் வாங்கியிருக்க வேண்டியது, எங்கள் அப்பா பேரை சொல்லி ஊர் முழுக்க கடன் வாங்க வேண்டியது, உங்கள் அப்பா என்ன பெரிய ஒழுக்கா இல்லை ஒழுக்கமானவனா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேதுவும் திட்ட, என்னையா சேது இப்படிலாம் பேசலாமா, கொஞ்சம் அமைதியா நிதானமா பேசியா அப்படின்னு அப்பத்தான் சொல்ல, அதையெல்லாம் காது கொடுத்து கேட்க தயாராகவே இல்லை சேதுவோ கண்டு மெனிக்கு கத்தவும் செய்கிறாங்க. டேய் சேது நான் சொல்கிறதை கேளுப்பா அப்படின்னு எவ்வளவோ சொல்கிறாங்க, ஆனால் சேது கத்திக்கிட்டே இருக்காங்க. முதல்ல உன் அப்பனை கூட்டிகிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்படி, இன்னும் உனக்கு எதுக்குடி இந்த வீட்டில் என்னடி வேலை, இந்த வீட்டில் இருக்க யாரும் உனக்கு உறவு இல்லைன்னு சொன்ன, அதுக்கப்புறம் எதுக்காக உன் அப்பனை இங்கே சமாதான பேச்சு பேச அனுப்பி வச்ச அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பார் தேவையில்லாமல் எதுவும் பேச வேணாம், என் அப்பாவை என் வாழ்க்கைக்காக சமாதானம் பேசுகிறதுக்காக இந்த வீட்டுக்கு நான் அனுப்பி வைக்கல, ஐயோ பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, என் பொண்ணு வாழ வேண்டிய இடத்துலேருந்து இப்படி வாழாமல் வீட்டுக்கு வந்துட்டாலே அப்படின்ற ஆதங்கத்தில் அவராக எடுத்த முடிவு தான் இது, அதுக்காக தான் அவர் பேச வந்திருக்காரு, ஆனால் பேச வந்தவர் ஒரு வார்த்தை கூட பேச விடாமல் வீட்டை விட்டு வெளியே தள்ளியிருக்கீங்க, கழுத்தை பிடிச்சோண்டி வெளியே தள்ளியிருக்கீங்க, ஆமாம் இதெல்லாம் உங்களுக்கு என்ன புதுசான, கட்டின மனைவியே 1000 தடவை வீட்டை விட்டு வெளியே போ உள்ளவான்னு சொல்லிட்டு இருக்கவ தானே நீங்கள், இதில் எனக்கே மரியாதை இல்லை, போய் என் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும் என்ன மரியாதையை நீ கொடுத்துட போகிற அப்படின்னு சொல்ல, இங்கே பார் கோவத்தில் நான் ஏதாவது செஞ்சிருவேன், என் கண்ணு முன்னாடி நிற்காம உன் அப்பனை கூட்டிகிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பி போடி வெளியேன்னு சொல்ல, ஏன் தமிழ் இங்கே வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க, இந்த வீட்டுக்கும் உனக்கும் உறவே இல்லைன்னு சொல்லிட்டு போனவ தானே நீ, இப்போ எதுக்கு உன் அப்பனை கூட்டிகிட்டு வந்து என்ன நியாயம் கேட்க வந்தியான்னு அங்கே ஈஸ்வரி சொல்ல, ஏன் நியாயத்தை நான் தான் கேட்க முடியும், நீங்களா எனக்காக வந்து பேச போகிறீங்க, இல்லைல்ல ஒதுங்கி ஓரமாகவே நில்லுங்க அப்படின்னு அங்கே ஈஸ்வரியை பார்த்து திட்ட ஈஸ்வரிக்கு கோவம் வருது. தமிழ் மரியாதை இல்லாமல் பேசாத அப்படின்னு சொல்ல, என்ன செய்து உன் கண்ணு முன்னாடியே இந்த வீட்டில் இருக்க எல்லாரையும் தரைக்குறைவாக பேசிக்கிட்டு இருக்கா, இன்னமும் இவளை பாராட்டி சீராட்டி இன்னமும் பேசிக்கிட்டு இருக்கா, முதல்ல இவள் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு அப்படின்னு சொல்லும்போது, என் மேலே ஏதாவது கை பட்டுச்சு அப்புறம் நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன், கையை எந்த கையாக இருந்தாலும் அதை நான் சீவி விட தான் செய்வேன் அப்படின்னு சொல்ல, அதையெல்லாம் கேட்ட சேதுவாக இருக்கட்டும் அங்கே வீட்டில் மொத்த பேரும் அதிர்ச்சியோட தமிழை பார்க்குறாங்க. என்ன நீ மட்டும் என்ன பெரிய ஒழுங்கா இல்லை உன் பையன் தான் பெரிய ஒழுங்கா, இதோ இவங்க அப்பாவை காப்பாற்றுறதுக்காக ஏன் உயிரை பணைய வச்சுன்னா ஏன் அப்பாவுக்காக இந்த வீடு தேடி வந்து நியாயம் கேட்கக்கூடாதா, என் அப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், கேட்டாதான் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போவேன் அப்படின்னு எங்கள் தமிழ்ச்செல்வி சொல்ல, உன் அப்பா காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கணுமா, அது கனவுல கூட நடக்காது அப்படின்னு அங்கே சேது சொல்லும்போது, தமிழ்ச்செல்வியோ அங்கே சேதுவை பார்த்து, நீ மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு எனக்கும் தெரியும்யா, ஆனால் ஒரு நாளில் ஒரு நாள் என் குடும்பத்தில் இருக்க எல்லா காலையும் வந்து நீ விழுவ, மன்னிப்பு கேட்ப,
அன்னைக்கு உன்னை மன்னிக்க என் குடும்பமும் நானும் தயாராகவே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல, பெரிய இந்த வீர பேச்செல்லாம் பேசினது போதும், முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்ல, இங்கே ஈஸ்வரி பதட்டத்தோட போடி வெளியேன்னு சொல்கிறாங்க. ஏன் பதட்டப்படுறீங்க, நானும் விஷயத்த சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல, உங்கள் அப்பா ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி இங்கே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாரு, உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்போ கூட இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் நான் தப்பு பண்ணேன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியேற்றி வச்சுருந்தீங்களே, அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கேட்டு அத்தனை பேரும் இப்போ அதுக்கு என்ன தமிழ் அப்படின்னு மோகனா கேட்க, தமிழ் விஷயத்த சொல்கிறாங்க. ஆமாம், ஹாஸ்பிட்டலில் இருந்த என் மாமாவை யாருமே நீங்கள் பார்க்க அனுமதிக்கலை. அதான் ஒரு நாள் நைட்டு யாருக்கும் தெரியாமல் அவரை பார்க்கணுன்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். நர்ஸ் வயசத்தில் வந்த பிறகு தானே விஷயமே தெரிஞ்சுது. என் மாமனாரை கொலை பண்ண அதோ நிற்கிறாங்களே ஈஸ்வரியுடைய பையன் அந்த போஸு முயற்சி பண்ணான்னு கத்தியால் குத்தி கொலை பண்ணுற அளவுக்கு அவனும் வந்தான். நானும் அவருடைய உயிரை என் உயிரை வச்சு நான் பணையை வச்சு காப்பாற்றுறேன். அந்த விஷயத்தில் இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தான் பையனை காப்பாற்ற இதோ நிற்கிறாங்களே இந்த ஈஸ்வரி கண்டிப்பாக பொய் தான் சொல்லுவாங்க. உண்மையை யாரும் எப்போதும் தான் வெளிப்படையாக பேச மாட்டீங்களே, உண்மையை பேசுகிறதுனா தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரொம்ப கசக்குமே அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்லிட்டு, அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. தமிழ் சொன்னதை கேட்ட சேதுவும், இங்கே பார், இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் உன்னை நல்லவன் நினைக்கணுங்கிறதுக்காக உன்னை பற்றி இங்கே நல்ல விதமாக மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காத. ஒருவேளை அப்படி என் அப்பாவை இந்த போஸ் கொலை பண்ண முயற்சி பண்ணியிருந்தா அப்படின்னு நீ சொல்லியிருந்தீன்னா இதை நீ எப்போ சொல்லியிருந்திருக்கணும்? ஒன்று இந்த விஷயம் நடந்தப்போ சொல்லியிருந்திருக்கணும், இல்லையா நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்தப்போயாவது சொல்லியிருந்திருக்கணும். அப்பெல்லாம் சொல்லாமல் இப்போ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்க, ஏன் அப்பாவுக்காக நான் நியாயம் கேட்க வந்திருக்கேன். உங்கள் அப்பாவுக்காக நான் உயிரை கொடுக்க கூட தயங்கவே இல்லாதனா இப்போ எங்கள் அப்பாவுக்காக நியாயம் கேட்டு இந்த வீட்டு வாசலில் நிற்கிறது மட்டும் தப்பா? என்றைக்குமே ஏழைங்கன்னா உங்களுக்கு ஏளனமாக போச்சா? உங்களை விட கீழே இடத்துல இருக்கோன்றதுக்காக தானே இந்த அளவுக்கு நடந்துக்கிறீங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி நான் உயர்ந்த இடத்துக்கு வருவேன். எங்கள் அப்பா அம்மானு எல்லாரையும் நான் உயர்ந்த இடத்துல நான் நிறுத்துவேன். அன்னைக்கு நீங்கள் இதே வார்த்தையை முன்னாடி பேசுங்க. அப்புறம் இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ்ச்செல்வி எல்லாரையும் பார்த்து திட்டேன். முதல்ல உங்கள் கூட இருக்கவங்களே, உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களே உங்களுக்கு நல்லது செய்கிறாங்களா இல்லை கெட்டது செய்கிறாங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்க கிட்ட நீங்களே கேட்டு பாருங்க, அப்போ தெரியும் அப்படின்னு தமிழ் சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட கிளம்ப, அந்த போஸ் ஒன்றும் ரொம்ப நல்லவன்லாம் கிடையாது. இந்த வீட்டுக்கு வெளியே கொட்டைகளில் தங்கியிருந்தப்போ என்ன நடந்துச்சுன்னு இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா வாங்க போகலாம். நியாயமே இல்லாத ஒரு இடத்துல நியாயம் கேட்குறேன்னா அது எப்படிப்பா கிடைக்கும்? முதல்ல இவங்க நியாயமானவங்களாக நடந்துக்கட்டும், அதுக்கப்புறமா இவங்க கிட்ட நியாயத்தை பற்றியும் தர்மத்தை பற்றியும் நேர்மையை பற்றியும் இதெல்லாத்தையும் பற்றி பேசலாம். வாங்கப்பா போகலான்னு அப்பாவை கூட்டிகிட்டு தமிழ்ச்செல்வி ரொம்ப கோபமாகவே அந்த இடத்த விட்டு போகவும் செய்கிறாங்க. சேது அதிர்ச்சியோட பார்த்துட்ருக்க, அடியே உள்ள வாடி அப்படின்னு சொல்லி அந்த ஈஸ்வரியை கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க. சாமி முன்னாடி சூடை ஏந்தி சத்தியம் வாங்கவும் செய்கிறாங்க. நீ கட்டியிருக்க தாலி மேலே நீ இப்போது இந்த சாமி முன்னாடி சூடை ஏந்தி சத்தியம் பண்ணணும். அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் நடந்த விஷயம் எல்லாம் உண்மையானு இங்கே கேட்கவும் செய்கிறாங்க. அப்பத்தாவும், என்ன நீங்கள் அத்தை அவள் தான் ஏதேதோ உளறிட்டு போகிறானா, நீங்களும் அவள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இப்படி என்கிட்ட சண்டை பிடிச்சிட்ருக்கீங்க. அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்ல, அப்புறம் ஏண்டி இப்படி பயப்படுறேன்? உண்மையிலேயே உனக்கு உன் தாலி மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த சத்தியத்தை பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. என் புள்ள கட்டின இந்த தாலி உன் கழுத்தில் நீடோடி இருக்கணும்னா இந்த சத்தியத்தை நீ பண்ணு அப்படின்னு அப்பத்தா கேட்க, இதை கேட்டதும் ஈஸ்வரி அப்படியே பயத்தோடு நிற்கிறாங்க. பண்ணுங்க சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேதுவும் கேட்க, அதுக்கு ஈஸ்வரியும் பதட்டத்தோடு நிற்க. அப்போது ஈஸ்வரி ஐயோ அத்தை நான் சொல்ல வரதை கேளுங்க, கட்டின தாலி மேலே அப்படின்னு சொல்லும்போது பண்ண போறியா இல்லையாடின்னு கேட்கும்போது, இல்லை என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. என்னதான் இங்கே எவ்வளோ கெட்டது பண்ணியிருந்தாலும் தாலி மேலே சத்தியத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னதுமே ஒரு பயம் ஈஸ்வரிக்குள்ளே வரதான் செய்யுது. அந்த பயத்தோடு நின்றுட்டுருக்க ஈஸ்வரி கிட்ட, அப்போது தமிழ் சொல்லிட்டு போகிறது எல்லாமே உண்மைதான் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், போஸ் அப்படி பண்ணக்கூடியவன் இல்லை, ஏதோ அந்த நீதிமானுடைய பேச்சு கேட்டு அந்த மாதிரி செய்ய போயிட்டான். எங்கள் மாமாவை கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டான். நானும் தமிழும் சேர்ந்து தான் காப்பாற்றணும். ஆனால் அதுக்காக இன்றைக்கி அவளை இந்த வீட்டுக்கு ஏற்றுக்க முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்கு ஏற்றுக்கிறத பற்றி நான் சொல்ல வரலையே, அன்னைக்கு உன் பையன் பண்ணது தப்பு தானேன்னு சொல்லி தமிழ்ச்செல்வி அங்கே ஈஸ்வரியை பார்த்து கேட்குறாங்க. ஆமான்னு சொல்ல வரும்போது அத்தனை பேரும் அதிர்ச்சியோட நிற்க, என்ன ஈஸ்வரி சொல்கிற? அப்போ போசி இவரை கொலை பண்ண போனது உண்மையான அங்கே மோகனா கேட்குறாங்க. ஆமான்னு சொல்லி சத்தம் போட, அப்போ உன் பையன் எவ்வளோ கேடு கட்டவனாக இருந்திருக்கான். இந்த வீட்டுக்கு வெளியில் கொட்டையில் தங்கி இந்த தமிழ்ச்செல்வி கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணா.
ஆனால் எல்லாம் முன்னாடியே தமிழை நிற்க வச்சு சிறுபடியாக அவனுக்கு கொடுக்கவும் செஞ்சான். அப்பவும் அவன் திருந்தலை, இப்போவும் அவன் திருந்தலைன்னு சொல்ல என்ன அப்பத்தா சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க சேதுவும். ஆமாண்டா சேது, எத்தனை கொடுமைகள் இந்த வீட்டில் தமிழுக்கு நடந்திருக்கு தெரியுமா? ஒரு நாளும் தமிழ் பொய் சொல்ல மாட்டான், இந்த வீட்டுக்கு எதிராம என்னைக்கு நடக்க மாட்டான். ஆனால் தமிழ் தான் இந்த ஃபோன் பண்ணான்னு சொல்லி இங்கே நடந்துட்டுருக்க சூழ்ச்சியும் இவளுங்களோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்பத்தா சொல்ல சேது ஒரு நிமிஷம் ஒரு கணம் ஆடி போய் தான் நிற்கிறாங்க. தமிழ் சொல்லிட்டு போகிறதெல்லாம் உண்மையா அப்பத்தான்னு சொல்லி கேட்க ஆமாண்டா அப்படின்னு அங்கே அப்பத்தாவும் சொல்கிறாங்க. மோகனாவும் ரொம்ப துடிச்சு போகிறாங்க. சேது இந்த போஸு இவ்வளோ பெரிய ஒரு துரோகத்தை நம்ம வீட்டில் பண்ணிட்டு எப்படி இந்த வீட்டில் அவன் சந்தோஷமாக இருக்கானே தெரியல. போனவனாகவே இருக்கணும். இனி இந்த வீட்டு பக்கம் அவன் தலை வச்சு கூட படுக்கக்கூடாது. இந்த வீட்டுக்கு எதிராக போஸுக்கு சப்போர்ட்டாக நின்ன இந்த ஈஸ்வரியும் இனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு மோகனா சொல்ல அக்கா என்னக்கா பேசுகிறீங்கன்னு அங்கே ஈஸ்வரி மோகனாகிட்ட பேச வரும்போது அப்பத்தா பல்லான்னு ஒரு அறை விடவும் செய்கிறாங்க. இந்த வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு பைய தூக்கி வெளியே வீசவும் செய்கிறாங்க. ஈஸ்வரியோ அத்தை ஒரு நிமிஷம் நான் சொல்ல வரதை கேளுங்க. உன் பையன் இங்கே இருக்கானோ அந்த வீட்டில் அவன் கூட போய் வாழ்ந்துக்கோ. இந்த வீட்டு பக்கம் நீ தலை வச்சு கூட படுக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது ஈஸ்வரி பதட்டத்தோடு நின்றுட்டு பார்த்துட்டே இருக்காங்க. சேதுவோ எதுவும் பேசாமல் இருக்க தமிழை சந்தேகப்படாத சேது, தமிழ் மேலே எந்த தப்பும் இருக்காது. முதல்ல இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்றதை கண்டுபிடிச்சே ஆகணும். இந்த ஈஸ்வரியா கூட இருக்கலாம் அப்படின்னு அப்பத்தா சொல்லும்போது இங்கே சேது ஈஸ்வரியையும் பார்க்குறாங்க. சுற்றி நிற்கிற அந்த ஈஸ்வரியோட சித்ராவையும் பார்க்குறாங்க. சித்ராவுக்கு தெரியாமல் எதுவுமே நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. இவளை கூப்பிட்டு அடித்து விசாரிச்சாலே போதுண்டா. முதல்ல என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குன்னு இவ வாயால் ஒத்துப்பான்னு அப்பத்தா சொல்லும்போது அங்கே நின்றுகிட்டு கண்மணியும் கூட நிற்கிற மோகனாவும் எங்கள் தரன்னு சித்ராவை உள்ளே இழுத்துட்டு போகிறாங்க ரூம்குள்ளே. அடி வெளுத்து வாங்கி உண்மையை கக்க வைக்கணுன்றதுக்காக ஈஸ்வரி வேணான்னு கதறாங்க. உள்ளே ரூமில் இழுத்துட்டு போயிட்டு கதவையும் சாத்திடுறாங்க சித்ராவை. ஐஸ்வர்யா ஒன்றும் புரியாமல் நின்றுட்டுருக்காங்க. இதில் நாம் சிக்கிக்கிட்டோன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமேனு ஒரு பதட்டம். ஐஸ்வர்யா நைஸாக விலகவும் செய்கிறாங்க, கருப்பு தடுத்து நிறுத்தவும் செய்கிறாங்க. மொத்த குடும்பத்து முன்னாடியே 3 பேரும் வசமாக மாட்டிக்கிட்டு நிற்க உண்மை உள்ளே போன இங்கே சாவுத்திரி, தாமரை, கண்மணி, மோகனா இவங்க 4 பேர் மூலமாகவும் அடி கொடுக்குற விதத்தில் கொடுத்து அந்த சித்ரா மூலமாக உண்மையை வாங்க செய்யவும் போகிறாங்க.